குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பொருளியல் பாடம் தரம் 13க்குரியது. தேர்ச்சி 8, தேர்ச்சி மட்டம் 8.4 தொடர்ச்சி. கடந்த பாடத்திலே பொருளியலில் வருமான வழிமுறைகள் பற்றி பார்த்தோம். இப்பொழுது அரசாங்கம் இந்த வரி வருமானத்தை எவ்வாறு திரட்டி கொள்ளுகின்றது, அந்த திரட்டுகின்ற வழிமுறைகள் பற்றி இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். அரசாங்கம் வரி வருமானத்தை திரட்டுவதற்காக அதனுடைய வரி தளத்தை விருத்தி முறை வரி, விகித சம முறை வரி, தேய்முறை வரி என்ற அடிப்படையிலே அரசாங்கம் வரிகளை திரட்டி கொள்ளுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, இந்த வரிவீத கட்டமைப்பினுடைய அடிப்படை பண்புகளை முதலிலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விருத்தி முறை வரி என்றால் என்ன, விகித சம முறை வரி என்றால் என்ன, தேய்முறை வரி என்றால் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் வரியை அறவிடுகின்ற போது எல்லோரிடமும் ஒரே மாதிரியாக வரியை அறவிடுவதில்லை. வருமானம் அதிகரித்து செல்லுகின்ற போது அந்த அதிகரிக்கின்ற வருமானத்துக்கு ஏற்றபடி வரி வீதங்களையும் அதிகரித்து சென்றால் அது விருத்தி முறை வரி என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று வருமானம் அதிகரித்து செல்லுகின்ற போது வரி வீதங்களை குறைவாக விதித்து சென்றால் அது தேய்முறை வரி என்று சொல்லப்படுகிறது. வருமான மட்டங்கள் எந்த அளவில் இருந்தாலும் வரி வீதங்கள் மாற்றமின்றி இருக்குமானால் அது விகித சம வரிமுறை என்று சொல்லப்படுகின்றது. இந்த அடிப்படையில்தான் இந்த 3 வரிகளும் 3 முறைகளிலே வரிகள் விதிக்கப்படுகின்றன. பெரும்பாலும் இலங்கையிலே விருத்தி முறையிலே விதிக்கப்படுகின்ற வரி வருமான வரியாக இருக்கின்றது. வருமானம் அதிகரிக்க வரி வீதங்களையும் அதிகரித்து செல்லுகின்றார்கள். அது விருத்தி முறை வரியாக இருக்கின்றது. இப்போ எந்த வருமானத்துக்கு மேல் பெறுபவர்களுக்கு வரி அறவிட வேண்டும் என்ற நியதிகள் காலத்திற்கு காலம் மாற்றப்பட்டு வந்திருக்கின்றன. பொதுவாக தற்போதைய காலத்தில் இந்த வரி அறவிடுகின்ற எல்லை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு ஆண்டுக்கான வருமானம் 3 மில்லியன் வரை காணப்படுமானால் அங்கே வரிகள் அறவிடப்படுவதில்லை. அதாவது மாதம் 2,50,000 ரூபாவை அவருடைய வருமானமாக பெற்றால் அவருக்கு வரி அறவிடுவதில்லை. அதற்கு மேலே வருமானம் பெறுகின்ற போது, அதாவது 3 மில்லியனிலிருந்து 6 மில்லியன் வரைக்கும் வருமானம் காணப்படுகின்ற போது 6% வரியும், 6 மில்லியனிலிருந்து 9 மில்லியன் வரை வருமானம் காணப்படுகின்ற போது 12% வரியும், 9 மில்லியனுக்கு மேல் எவ்வளவு வருமானம் பெற்றாலும் 18% வரியும் அறவிடப்படுகிறது. இந்த வரி எல்லைகள் முன்னர் குறைவாக இருந்தன. இது காலத்திற்கு காலம் மாற்றப்பட்டு கொண்டு வரும். அந்த அடிப்படையில் தான் அண்மை காலத்திலே இந்த அடிப்படையிலே வரி அறவிடப்படுகின்றது. அப்போ இலங்கையிலே இந்த முறையிலே அறவிடப்படுகின்ற வரி என்னவென்றால் வருமான வரி. அப்போ விருத்தி முறை வரி என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், வருமானம் அதிகரிக்க வரி வீதங்கள் அதிகரித்து செல்ல, இதன் காரணமாக வரித்தளம் உயர்வடைகின்ற போது எல்லை வரி வீதம், சராசரி வரி வீதமும் உயர்வடைந்து செல்லும். ஏனெனில் இந்த ஆரம்ப கட்டத்திலே வரி வருமானம் குறைவாக இருந்தாலும் அடுத்த கட்டத்திலே கூடுதலான ஒரு அதிகரிப்பும், அடுத்த கட்டத்திலே இன்னும் கூடுதலான ஒரு அதிகரிப்பும் காணப்படுவதனால் இந்த முறைகளை நாங்கள் ஒரு வரிப்படத்தின் மூலமாக காட்டுவதாக இருந்தால் இந்த 3 வரிமுறைகளும் இங்கே
காட்டப்பட்டிருக்கின்றது இந்த அட்டவணையிலே. விருத்தி முறை வரி என்றால் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அடுத்ததாக இந்த விகித சம வரி என்றால் என்ன, தேய்முறை வரி என்றால் என்ன என்பதை பார்த்துவிட்டு வரைபடத்திற்கு போவோம். விகித சம வரி என்பது வருமானம் எவ்வளவாக இருந்தாலும் வரி வீதங்கள் மாற்றமின்றி காணப்படும். இப்போ பாருங்கள், இலங்கையில் இந்த பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி எல்லோரிடத்திலும் எவ்வளவு வருமானம் பெற்றாலும் குறிப்பிட்ட ஒரு வீதமாக இருக்கிறது. 8 வீதத்தில் தான் இலங்கையில் தற்பொழுது அறவிடப்படுகின்றது. முன்னர் 20 வீதமாக இருந்தது, பிறகு 15 வீதமாக இருந்தது, பின்னர் 8 வீதமாக இப்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எவ்வளவு வருமானம் பெற்றாலும் அந்த வீதம் மாறாமல் இருந்தால் அது விகித சம வரி என்று சொல்லப்படும். அதே போன்று தேய்முறை வரி என்று சொல்லப்படுவது என்னவென்றால், இந்த வருமான மட்டங்கள் வரித்தள வருமான மட்டங்கள் அதிகரிக்கின்ற போது வரி வீதங்கள் குறைவாக காணப்படுவது. இந்த விடயங்களை எல்லாம், இந்த 3 வகையான வரி முறைகளை பற்றி இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக ஒரு கருதுகோள் ரீதியான புள்ளி விவரத்தின் அடிப்படை இதை நாங்கள் நோக்குவோம். இங்கே பாருங்கள், வருமான மட்டத்தை இங்கே 100,000, 200,000, 300,000 என்று எடுத்துக்கொள்ளுகின்றோம். இங்கே வருமான வீதம், விருத்தி முறையை முதல்ல பார்ப்போம். வருமான வீதம் 6 வீதமாக அறவிடுவதாக இருந்தால் இங்கே 6,000 ரூபாய் வரித்தொகையாக கிடைக்கும். அடுத்ததாக இந்த வரி வீதத்தை 12 வீதமாக அதிகரித்தால் இங்கே 200,000 ரூபாய்க்கு 24,000 ரூபாய் வரி வருமானமாக அறவிடப்படுகிறது. இந்த வரி வீதத்தை 18 வீதமாக உயர்த்திவிட்டால் இங்கே 300,000க்கு 54,000 வரி வருமானம் கிடைக்கிறது, வரித்தொகை கிடைக்கிறது. ஆகவே இங்கே பாருங்கள், இந்த வரி தொகையை பார்க்கின்ற போது 100,000 இருக்கும்போது 6,000 ரூபாவும், 200,000 இருக்கும்போது 24,000 ரூபாவும், 300,000 இருக்கின்ற போது அங்கே 54,000 காணப்படுகின்றது. அப்போ வரி வருமானம் அதிகரிக்கின்ற போது வரி வீதங்களும் அதிகரித்து செல்வதை இந்த அட்டவணையிலே, இந்த உதாரணத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த விகித சம வரியை நோக்குகின்ற போது பாருங்கள், இங்கே 100,000 இருக்கும்போது 8 வீத வரி விதிக்கின்றார்கள். ஆகவே வரித்தொகை 8,000 ரூபாவாக இருக்கிறது. 200,000 வருமான மட்டம் காணப்படுகின்ற போது 8 வீதம் வரி விதிக்கப்படுகிறது. அங்கே 16,000 ரூபாவாக வரித்தொகை காணப்படுகிறது. இங்கே 300,000 வருமானம் இருக்கின்ற போது அதே 8 வீதம்தான் 24,000 வரித்தொகை காணப்படுகின்றது. ஆகவே இங்கு இந்த வருமானத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு வீதம், வரியில் ஏற்பட்ட அதிகரிப்பு வீதத்தை பார்த்தால் அங்கே ஒரு சமனான ஒரு போக்கு காணப்படுவதை நாங்கள் காணலாம். அடுத்ததாக அடுத்த அந்த பச்சை நிறத்திலே காட்சி அளிக்கப்படுகின்ற அந்த அட்டவணையை பாருங்கள். இங்கே 100,000 அந்த வரித்தொகை இருக்கின்ற போது இங்கே 10 வீதம் வரி அறவிடப்படுகின்றது என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே 10,000 ரூபாவாக அந்த வரித்தொகை காணப்படும். 8 வீதமாக இருந்தால் இங்கே 200,000 ரூபாய் வருமானம் கிடைக்கின்ற போது 8 வீதமாக அங்கே வரி வருமானத்தினுடைய வீதம் குறைந்திருக்கிறது. 10 இருந்து 8 குறைந்தால் 16,000 ரூபாய் கிடைக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், இங்கே 300,000 கிடைக்கின்ற போது 6 வீதமாக வரி வீதம் குறைக்கப்பட்டிருப்பதனாலே வரித்தொகை 18,000 இருக்கிறது. இந்த 3 வகையான போக்கையும் நாங்கள் ஒரு வரைபடத்திலே இப்பொழுது பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த முதலாவது வரைபடத்தை பாருங்கள். இங்கே கிடையச்சிலே வருமான மட்டமும் குத்தச்சிலே வரித்தொகையும் காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு கருதுகோள் ரீதியாக புள்ளி விவரங்களை இங்கே குறிப்பிடவில்லை. உங்களுக்கு இந்த போக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வரைபடத்தை
நாங்கள் இங்கே காட்சிப்படுத்துகின்றோம். வருமான மட்டம், இந்த கிடையச்சிலே காட்டப்பட்டிருக்கின்ற வருமான மட்டம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த வரி தொகையும் அதிகரிக்கிறது. ஆனால் இந்த கோட்டை பார்க்கின்ற போது வருமான மட்டத்தில் ஏற்படுகின்ற அந்த அதிகரிப்பு வேகத்தை விட இந்த வரி தொகையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வேகம் உயர்வாக இருப்பதன் காரணமாக இந்த கோடு இப்படி மேல் நோக்கி செல்லுகின்றது. அதாவது வரித்தொகை விரைவாக அதிகரித்து செல்வதை இது காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே விருத்தி முறை வரியை நாங்கள் ஒரு கோடாக வரைந்து காட்டுவதாக இருந்தால் அந்த கோட்டினுடைய போக்கு பெரும்பாலும் இந்த முதலாவது இலக்க வரைபடத்தை போல் காட்சியளிக்கும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். மாணவர்களே, நீங்கள் இந்த வரி வீதத்தையும் வருமானத்தையும் இந்த அடிப்படையிலே குறிப்பிட்டு அளவு திட்டத்துக்கேற்றபடி அந்த புள்ளிகளை குறித்து நீங்கள் வரைந்து பாருங்கள். உங்களுடைய வரைபடத்திலே அதனுடைய போக்கு ஏறத்தாழ இந்த அடிப்படையில் இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஆகவே விருத்தி முறையிலே வரி அறவிடப்படுகின்ற போது வருமானம் அதிகரிக்கின்ற போக்கு வேகத்தை விட வரி தொகை அதிகரிக்கின்ற அளவு கூடுதலாக இருக்கும். ஆகவே அந்த கோடு மேல்நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக, வருமானம் எவ்வளவு அதிகரித்தாலும் இந்த வரி வீதங்கள் சமனாக காணப்படுமாக இருந்தால், அங்கே நாங்கள் அதை ஒரு வரைபடத்திலே வரைவதாக இருந்தால் இந்த கிடையச்சிலே வருமான மட்டத்தையும் குத்தச்சிலே வரித்தொகையையும் குறித்து இந்த புள்ளிகளை இணைத்து அந்த கோட்டை வரைந்தால் அந்த கோடு பெரும்பாலும் இந்த அடிப்படையிலே இந்த சாய்வுடையதாக இருக்கும். சமனான ஒரு போக்கு இருக்கும். ஏனென்றால் வருமானத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு வீதமும் இங்கே வரித்தொகையிலே ஏற்பட்ட அதிகரிப்பு வீதமும் சமனாக இருக்கும். என சமனான வீதத்திலே வரி விதிக்கப்படுமாக இருந்தால் அந்த விடயத்தை நாங்கள் ஒரு கோட்டின் மூலம் காட்டுவதாக இருந்தால், இங்கே பாருங்கள், இந்த பச்சை நிறமான கோடு வருமான மட்டத்தையும் வரித்தொகையையும் காட்டுகின்ற ஒரு கோடு. இந்த வரைபடத்திலே இந்த புள்ளி விவரங்கள் குறிக்கப்படாவிட்டாலும் நீங்கள் அந்த புள்ளி விவரங்களை குறித்து இந்த வரைவீர்களாக இருந்தால் அந்த வரைபடம் இப்படியான ஒரு போக்குடையதாக இருப்பதை நீங்கள் அவதானித்துக் கொள்வீர்கள். அடுத்ததாக பாருங்கள், இந்த தேய்முறை வரி, அதாவது குறைந்து செல்லுகின்ற வீதத்திலே விதிக்கப்படுகின்ற வரி. வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரி வீதங்களை குறைத்து கொண்டு வருமாக இருந்தால் அப்படியான வரி முறையை தேய்முறை வரி அல்லது குறைவீத வரி என்று சொல்லுவார்கள். இங்கே பாருங்கள், இந்த மூன்றாவது வரைபடம் ஏற்கனவே அந்த அட்டவணை காட்டினோம். அதன்படி பார்த்தால் இந்த வருமான மட்டம் அதிகரிக்கின்ற வேகத்திலும் பார்க்க வரி தொகை அதிகரிக்கின்ற வேகம் குறைவாக இருக்கிறது. வருமானம் அதிகரிக்கின்ற போது வரியும் அதிகரிக்கின்றது, அதிலே மாற்றமில்லை. ஆனால் வருமானம் அதிகரிக்கின்ற வேகத்தை விட வரி தொகை அதிகரிக்கின்ற வேகம் குறைவு. அதன் காரணமாக அந்த கோட்டினுடைய போக்கு இந்த மூன்றாவது இலக்க வரைபடத்திலே காட்டப்படுவதைப் போல காணப்படுகின்றது. அதாவது அந்த சிவப்பு நிறமான கோடு வருமான மட்டத்தையும் வரித்தொகையையும் தொடர்புபடுத்தி வரையப்பட்ட ஒரு கோடாக காணப்படுகின்றது. நீங்கள் அந்த அட்டவணையிலே உள்ள புள்ளி விவரங்களை அடிப்படையாக வைத்து வரைந்து பார்த்தால் அந்த கோட்டினுடைய போக்கு ஏறத்தாழ இந்த அடிப்படையில் தான் இருக்கும். ஆகவே மாணவர்களே, விருத்தி முறையில் வரி விதித்தல், விகித சம முறையில் வரி விதித்தல், தேய்முறையில் வரி விதித்தல் ஆகிய இந்த மூன்று வகையான வரி விதிப்புகள் பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, அதை இலகுபடுத்துவதற்காக இந்த வரைபடங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே இந்த எந்தெந்த பொருட்களுக்கு இந்த வரிகள் அறவிடப்படுகின்றது என்று நீங்கள் கேட்கக்கூடும். நாங்கள் இப்போ பார்ப்போம். பெரும்பாலும் இலங்கையிலே அறவிடப்படுகின்ற வரியிலே வருமான வரி இந்த முதலாவது வரைபடத்திற்கு பொருத்தமாயிருக்கிறது. விருத்தி முறையிலே அறவிடப்படுகின்றது. பெறுமதி சேர் வரி என்று ஒன்று இருக்கிறது. அந்த வரி நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். அந்த வரி விகித சம முறையின்படி அறவிடப்படுகின்றது. இதைவிட
இந்த மதுபானம், புகைத்தல் போன்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய பண்டங்களை பொறுத்தவரையிலே அந்த பண்டங்களுக்கு பெரும்பாலும் தேய்முறையிலே வரி விதிக்கப்படுவதை காணலாம். அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த வரி விதிப்பு முறைகள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் ஏற்கனவே இந்த வரிகள் என்றால் என்ன, ஏற்கனவே உள்ள பாடத்திலே பார்த்தோம். வரிகள் என்றால் என்ன, அதிலே நேர்வரி, நேரில் வரி என்ற அடிப்படையிலே வரி சுமையின் அடிப்படையிலே வரிகளை வேறுபடுத்தலாம் என்ற விஷயத்தை பார்த்தோம். இதை தவிர வேறு முறைகளிலும் வரிகளை பிரித்து தனித்தனியாக நோக்கலாம் என்பதை பற்றி பார்த்தோம். அந்த வரிகள் எந்த அடிப்படையிலே அறவிடப்படுகின்றது என்றெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த வரிகள் அறவிடுவதனால பொருளாதாரத்திலே என்ன பாதிப்புகள் வரப்போகின்றது என்பதை பற்றித்தான் பார்த்தோம். ஏன் வரி அறவிடப்படுகின்றது என்று முன்னர் பார்த்தோம். இப்பொழுது அந்த வரி அறவிடுவதனால் என்ன பாதிப்புகள் வரப்போகின்றது என்பதை பற்றி பார்க்கின்றோம். ஆகவே பொருளாதாரத்திலே பல்வேறு பிரிவினருக்கும் இந்த வரி விதிப்பு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. சில சந்தர்ப்பங்கள் அந்த தாக்கம் அதிக அளவிலே இருக்கலாம், சில சந்தர்ப்பத்திலே குறைவாக இருக்கலாம். ஆகவே இந்த தாக்கம் அதிக அளவிலே இருக்குமானால் அது பொருளாதாரத்திலே பல்வேறு நெருக்கடிகளை, பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். அந்த அடிப்படையில் தான் பாருங்கள், பேரின பொருளாதார நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு தேவையான வருமானத்தை உழைக்கும் ஊடகமாக வரி அறவிடப்படுகிறது. பல்வேறு பிரிவினருக்கும் பாதகத்தை அது ஏற்படுத்தும். எப்படியான பாதிப்புகளை, பாதகத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் பார்த்தால், ஒன்று முதலீட்டின் மீதான தாக்கம், உற்பத்தி மீதான தாக்கம், நுகர்வின் மீதான தாக்கம், விலைமட்ட மீதான தாக்கம், சர்வதேச வர்த்தக மீதான தாக்கம், சேமிப்பு மீதான தாக்கம். அப்போ அரசாங்கம் வரிகளை அறவிடுகின்ற போது அங்கே அந்த வரி அறவீடுகள் அதிகமாக இருக்குமானால் அங்கே முதலீட்டாளர்களினுடைய லாபம் குறைவடையலாம், அவர்களுக்கான முதலீட்டுக்கான ஆர்வம் குறைவடையலாம். ஆகவே நாட்டிலே முதலீடு குறைந்தால் உற்பத்தி குறையும், வருமானம் குறையும், பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கின்ற வேகம் குறையும். ஆகவே இந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு பாதக விளைவை ஏற்படுத்தி விடும் என்பதுதான் இங்கே முதலீட்டின் மீதான தாக்கம் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவர்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் அரசாங்கம் சில வேளைகளில் வரி சலுகை, வரி விடுதலை, வரி தவிர்ப்பு போன்ற நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றுகின்றது. நாங்கள் இப்பொழுது என்ன பார்க்கின்றோம் என்றால், வரி விதிக்கப்படுவதனால் அவருக்கு என்ன பாதிப்பு என்பதை பற்றித்தான் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள், உற்பத்தியாளருடைய தீர்மானத்திலே இந்த வரி விதிப்பு பாதகத்தன்மையை ஏற்படுத்தி விடலாம். அவருக்கு லாபங்கள் குறைவடைந்தால் உற்பத்தியை குறைப்பதற்கு அவர் காரணமாக இருக்கலாம். உற்பத்தியிலே ஆர்வம் குறைவடைவதற்கு காரணமாக இருக்கலாம். அதனால் அந்த உற்பத்தியாளன் பாதிப்படைகின்றான் வரி விதிக்கப்படுவதனால். அது மட்டுமல்ல, நுகர்வின் மீதான தாக்கம். பொதுவாக பாருங்கள், வரி விதிக்கப்பட்டால் நுகர்வு பண்டங்களுடைய விலைகள் அதிகரிக்கின்றன. குறிப்பாக நேரல் வரிகள் விதிக்கப்படுகின்ற போது பொருட்கள், சேவைகளுக்குரிய விலைமட்டங்கள் அதிகரிக்கின்றன. அதன் காரணமாக நுகர்வோர் பாதிப்படைகின்றார்கள். அவர்களுடைய வருமான மட்டம் மாறாத நிலையில் இந்த வரி விதிப்பின் காரணமாக விலைமட்டம் உயர்வடைந்து சென்றால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படும். அவர்கள் முந்தி கொள்வனவு செய்த அதே அளவு பொருட்கள், சேவைகளை தற்பொழுது கொள்வனவு செய்ய முடியாத நிலைக்கு உள்ளாவார்கள். அது மட்டுமல்ல, இந்த வரி விதிப்பானது செலவிடத்தக்க வருமானத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். செலவிடத்தக்க வருமானத்திலே, அவர்களுக்கு செலவு செய்வதற்காக வைத்திருக்கின்ற வருமானத்திலே பெரும் அளவை நுகர்வுக்காக செலவிடுகின்ற போது அவர்களுடைய சேமிப்பு மட்டம் பாதிப்படையும். சேமிப்பு மட்டம் பாதிப்படைந்தால் அது எதிர்கால முதலீட்டை பாதிப்பதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே வரி விதிப்பானது நுகர்வு மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்ற விடயத்தை தான் இங்கே நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், விலைமட்ட மீதான தாக்கம். பொதுவாக ஒரு நாட்டிலே விலைகள் அதிகரிப்பதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும்
அதில் ஒரு காரணம் வரி விதிப்பு. வரி விதிப்பு முறையின் காரணமாக விலைமட்டங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக நேரல் வரி விதிப்புகளின் காரணமாக விலைமட்டங்கள் அதிகரிக்கின்றன. அப்போ விலைமட்டங்கள் அதிகரித்தால், தொடர்ச்சியாக இந்த பொருட்கள் சேவைகளுடைய பொது விலை மட்டம் அதிகரித்தால் அதை நாங்கள் பணவீக்கம் என்று சொல்லுகின்றோம். அது பொருளாதாரத்திலே பல்வேறு பிரிவினரிடத்திலேயுமே பல பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். அது வாழ்க்கை தரத்தை குறைவடைய செய்துவிடும், சேமிப்பு மட்டத்தை குறைவடைய செய்துவிடும், முதலீட்டு நடவடிக்கைகளை குறைவடைய செய்துவிடும், கடன் கொடுத்தவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். பொருட்கள் சேவைகளுடைய விலைமட்டம் அதிகரிப்பதன் காரணமாக பணத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை குறைவடையும். இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகளை இந்த விலைமட்ட ரீதியான தாக்கங்கள் பணவீக்கத்தின் காரணமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆகவே இந்த வரி விதிப்பு அந்த விலைமட்டத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகளில் ஒன்றாக இருக்கின்றது என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சர்வதேச வர்த்தக மீதான தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படி என்றால், ஏற்றுமதிகள் மீது வரி விதிக்கப்படுமானால் ஏற்றுமதிகள் குறைவடைவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இறக்குமதிகள் மீது வரி விதிக்கப்படுமானால் இறக்குமதிகள் குறைவடைவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. சில வேளைகளிலே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தி உள்நாட்டிலே உற்பத்திகளை செய்வதாக இருந்தால் அந்த மூலப்பொருட்களுடைய விலைகள் அதிகரிப்பதன் காரணமாக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிப்படைவார்கள். மிக முக்கியமான பொருட்களுடைய விலைகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. உதாரணமாக, இந்த பெட்ரோலிய இறக்குமதிகள் மீது அரசாங்கம் அதிகமான வரிகளை விதித்தால் அந்த எரிபொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கும். எரிபொருட்களுடைய விலைகள் அதிகரித்தால் அது போக்குவரத்து செலவிலை அதிகரிப்பை ஏற்படுத்தும். போக்குவரத்து செலவிலை அதிகரிப்பை ஏற்படுத்த சகல வகையான பொருட்களுக்கான விலைகளும் அதிகரிப்பதை நாங்கள் நடைமுறையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமான அந்த பொருட்கள் மீது வரி விதிக்கப்படுவதனால் ஒட்டு மொத்தமாக சகல பொருட்களுக்கும் விலைகள் அதிகரித்து அது வாழ்க்கை தரத்தை பாதிப்படைய செய்கின்றது. ஆகவே இந்த வரி விதிப்பு, சர்வதேச வர்த்தகத்தின் மீது விதிக்கப்படுகின்ற வரி விதிப்பும் பாதகத்தை ஏற்படுத்துகின்ற முக்கியமான காரணியாக இருக்கின்றது. அடுத்ததாக சேமிப்பு மீதான தாக்கம் என்று சொல்லப்படுவது என்னென்றால், வரிகளை விதித்தால் விலைகள் அதிகரிக்கும். விலைகள் அதிகரித்தால் செலவு செய்வதற்கு வைத்திருக்கின்ற வருமானத்தில் அளவு செலவு செய்கிற வருமானத்தில் சேமிப்பதற்காக வைத்திருக்கின்ற அளவு குறைவடைகின்றது. நுகர்வுக்கான அளவு கூடுகின்றது, சேமிப்பினுடைய அளவு குறைகிறது. ஏன் நுகர்வு செலவுக்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டுமென்றால் வரி விதிப்பின் காரணமாக விலை மட்டங்கள் அதிகரித்து விட்டது. ஆகவே முன்னர் கொள்வனவு செய்த அதே அளவு பொருட்களை இப்பொழுது முன்னர் கிடைத்த அதே அளவு வருமானத்தை வைத்து கொள்வனவு செய்ய முடியாது. அதனால் அந்த வருமானத்திலே பெரும்பகுதி அவர்கள் அந்த நுகர்வுக்காக செலவிடுவதனால் சேமிக்கக்கூடிய அளவு குறைவடைகின்றது. இது சேமிப்பின் மீதாக ஏற்படுகின்ற தாக்கமாக நாங்கள் இதனை குறிப்பிடுகின்றோம். இதுவரைக்கும் நாங்கள் என்னத்தை சொல்லியிருக்கின்றோம் என்றால், வரி வருமானம் என்றால் என்ன, வரி விதிக்கப்படுவதற்கான நோக்கங்கள் எவை, வரி விதிப்பு எந்த முறையிலே விதிக்கப்படுகின்றது, அந்த வரியினுடைய வகைகள் என்ன, வரி விதிக்கப்படுவதனால் என்ன பாதிப்புகள் வரும் என்று பார்த்திருக்கின்றோம். ஆகவே அரசாங்கம் பெறுகின்ற வருமானத்திலே, அரசிறையிலே பெருமளவு பங்கு வரிகள் மூலமாகத்தான் அறவிடப்படுகின்றன. சிறிய அளவு பங்குதான் வரிகள் அல்லாத வருமானங்கள் மூலமாக அறவிடப்படுகின்றன. நாங்கள் கடந்த 2 வருட புள்ளி விவரங்களை பார்க்கின்ற போது இந்த உண்மை உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் 90% மேற்பட்டவை இந்த வரிகளிலிருந்து கிடைக்கின்ற வருமானங்களாகவும், ஒரு 10% குறைவான வருமானங்கள் தான் வரி அல்லாத வருமானங்களாகவும் இலங்கையை பொறுத்தவரையிலே காணப்படுகின்றது. ஆகவே இந்த வரி அல்லாத வருமானங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அரசாங்கத்திற்கு உடைமையாக இருக்கின்ற கட்டடங்களை வாடகைக்கு கொடுப்பதன் மூலமாக, அரச விடுதிகளை வாடகைக்கு கொடுப்பதன் மூலமாக பெறப்படுகின்ற கட்டணங்கள், அறவீடுகள் இவை எல்லாமே அரச வருமானங்களாக காணப்படும்.
அந்த அரச வருமானங்கள் எப்படி கிடைக்கின்றது, என்ன வடிவத்தில் கிடைக்கின்றது என்று நாங்கள் பார்ப்போமானால் அதை நாங்கள் சொல்லுகின்றோம். வாடகை வருமானம், வட்டி வருமானம், பங்கு லாப வருமானங்கள், சமூக பாதுகாப்பு பங்களிப்பு பணம், தண்டப்பணம், கட்டணங்களும் விநியோக வருமானங்களும். இந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் வருமானத்தை திரட்டுகின்றது. அப்போ இவை எல்லாமே வரி அல்லாத வருமானங்கள். அப்போ வாடகை வருமானம் என்றால் என்ன என்று பார்த்தால், அரசுக்கு சொந்தமான கட்டடங்கள் இருக்கின்றன, விடுதிகள் இருக்கின்றன, அவற்றை வாடகைக்கு கொடுக்கின்றன, உள்நாட்டவர்களுக்கும் கொடுக்கின்றன, வெளிநாட்டவர்களுக்கும் கொடுக்கின்றன. இப்படி கொடுப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாடகை வருமானத்தை அரசாங்கம் பெற்றுக்கொள்ளுகின்றது. அதைத்தான் நாங்கள் இங்கே வாடகை வருமானம் என்று சொல்லுகின்றோம். வட்டி வருமானம் என்று சொல்வது அரசாங்கம் அரச ஊழியர்களுக்கும் அரசோடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் கடன் கொடுப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளுகின்ற வட்டி வருமானங்களை இங்கே குறிப்பிடுகின்றோம், வரியல்லாத வருமானங்களில் ஒரு பகுதியாக. அடுத்ததாக அரசாங்க முயற்சிகள் மூலமாக கிடைக்கின்ற லாபங்கள், பங்கு லாபங்கள் என்பன வரியல்லாத வருமானத்திலே ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. இதை தவிர சமூக பாதுகாப்பு பணமாக அரசுக்கு குறிப்பிட்ட அளவு வருமானம் கிடைக்கின்றது. இதற்கு அடுத்ததாக தண்டப்பணம், அதாவது குற்றச் செயல்களிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு விதிக்கப்படுகின்ற தண்டப்பணம் அரசாங்கத்திற்கு வருமானமாக கிடைக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வீதி ஒழுங்கு முறைகளை மீறி வாகனம் செலுத்துபவர்களுக்கு தண்டம் விதிக்கப்படுகின்றது. குறிப்பிட்ட ஆவணங்களோடு அந்த பயணங்களை மேற்கொள்ள முடியாதவர்களிடமிருந்து தண்டப்பணம் அறவிடப்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால், ஒரு வாகனத்தை செலுத்துகிறவர்களுக்கு அந்த வாகனத்தை செலுத்தி செல்வதற்குரிய அனுமதி இருக்க வேண்டும். அந்த அனுமதி சீட்டு, லைசன்ஸ் இல்லாவிட்டால் அவரை பிடித்தால் அவர் தண்டம் செலுத்த வேண்டியிருக்கும். அது அரசுக்குரிய வருமானமாக இருக்கின்றது. இதை தவிர நீதிமன்றங்களால் விதிக்கப்படுகின்ற சில தண்டப்பணம் இருக்கிறது. அவை அரசுக்கு உரிய வருமானமாக கிடைக்கின்றது. அப்போ இந்த அடிப்படையிலே வருமானங்களை பெறுகின்றது. இதை தவிர கட்டணங்களும் விநியோக வருமானங்களும் என்ற அடிப்படையில் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு விமான நிலையத்துக்கு போக வேண்டுமாக இருந்தால் அங்கே உள்பகுதிக்கு போவதற்கான நுழைவு கட்டணம் ஒன்று செலுத்த வேண்டும். அந்த கட்டணங்கள் மூலமாக, அதே போன்று அடையாள அட்டை, பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு, இவற்றை பெற்றுக்கொள்வதற்கு அறவிடுகின்ற கட்டணங்கள் இருக்கின்றன. இவை எல்லாமே இந்த கட்டணங்கள், விநியோக வருமானங்கள் என்ற அடிப்படையிலே அரசு பெற்றுக்கொள்ளுகின்ற வருமானங்களாக இருக்கின்றன. எப்படி இருந்த போதிலும் இந்த அரசு பெற்றுக்கொள்ளுகின்ற வரியல்லாத வருமானங்கள் மொத்த அரசிறையில் பார்த்தால் அண்மை காலத்திலே ஒரு 10% குறைவாகத்தான் இருந்தன. இப்பொழுது இந்த வருமானங்களை பற்றி நாங்கள் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுது அதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். இப்போ வாடகை வருமானம் என்றால் என்ன? அரசாங்க கட்டடங்களை அரச ஊழியர்களுக்கு வாடகைக்கு விடுதல், அரசாங்க விடுதிகளை உல்லாச பயணிகளுக்கு வாடகைக்கு விடுதல் மூலம் பெறப்படுகின்ற வாடகை வருமானம். எப்படி அரசுக்கு வாடகை வருமானம் கிடைக்கின்றது என்பதற்கு உரிய விளக்கமாக இதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது நாங்கள் பார்த்தோம் வட்டி வருமானம் என்றால் என்னென்று. அரசு கடன் கொடுப்பதன் மூலமாக வட்டியை பெறுகின்றது என்று. அதை பாருங்கள். அரச ஊழியர்களுக்கும் பல்வேறு சட்ட ரீதியான சபைகளுக்கும் அரசாங்கம் கடன் வழங்குவதன் மூலமாக பெறுகின்ற வட்டி. இதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு வீதத்திலே அரசாங்கத்திற்கு வருமானமாக கிடைக்கின்றது. அப்போ வாடகை வருமானம் அரசு பெறுகின்றது, வட்டி வருமானம் பெறுகின்றது. அடுத்ததாக பங்கு லாப வருமானங்கள். பாருங்கள், பங்கு லாப வருமானங்கள் என்றால் என்னென்றால், மத்திய வங்கியின் பங்கு லாபம், புகையிரதம், தபால் சேவை, துறைமுகம், மின்சார சபை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் போன்றவற்றிலிருந்து உழைக்கும் வருமானம். சுருக்கமாக சொல்ல போனால் அரச முயற்சிகளிலிருந்து பெறப்படுகின்ற வருமானங்கள். இவைத்தான் நாங்கள் லாபங்கள், பங்கு லாபங்கள் என்ற அடிப்படையிலே அரசாங்கம் பெறுகின்ற வருமானங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். அடுத்ததாக கட்டணங்களும் விநியோக வருமானங்களும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இந்த கட்டணங்களும் விநியோக வருமானங்களும்
என்பது என்னவென்றால், பாருங்கள், விமான போக்குவரத்து சேவை, விமான நிலைய அபிவிருத்தி, கம்பெனி மூலமாக பெற்றுக்கொள்ளப்படும் விமான பயணிகளிடமிருந்து அறவிடப்படும் கட்டணம், விமான கடவுச்சீட்டு கட்டணம், வாகன பதிவு கட்டணம், அரசு பயன்படுத்திய பொருட்களின் விற்பனை வருமானம், லொத்தர் சபை வருமானம், இப்படியாக அரசிற்கு இந்த கட்டணங்களும் விநியோக வருமானங்களுமாக இவை கிடைக்கின்றன. அடுத்ததாக பாருங்கள், இது முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வரி வருமானம், வரியல்லாத வருமானம் எந்த அளவு விகிதத்தில் இலங்கையிலே கிடைக்கின்றது என்பதை இந்த புள்ளி விவரம் காட்டுகின்றது. கடந்த வருடத்திலே இலங்கையினுடைய மொத்த வருமானத்திலே இந்த வரி வருமானம் 92% வரியல்லாத வருமானம் 8% காணப்படுகிறது. இதைத்தான் நாங்கள் சொன்னோம், 90% மேலே வரி வருமானம், 10% குறைவாகத்தான் வரியல்லாத வருமானம் இலங்கையிலே காணப்படுகின்றது என்பதை குறிப்பிட்டேன். இங்கே பாருங்கள், பெறுமதி சேர் வரி இங்கே மட்டந்தட்டி போடப்பட்டிருக்கிற இந்த புள்ளி விவரங்கள், அது 23.4 அடிப்படையில் இருந்தது, அதை 23 என்று மட்டம் தட்டி இருக்கின்றோம். அதே போல வரி, இந்த பெறுமதி சேர் வரி 23%, வருமான வரி அது 22.78 என்ற அடிப்படையில் இருந்ததனால அதை மட்டம் தட்டி 23 என்று போட்டிருக்கிறது. இங்கே இரண்டுமே பெறுமதி சேர் வரியும் 23%, வருமான வரியும் 23% என்று காட்டப்பட்டாலும் கூட பெறுமதி சேர் வரி சற்று உயர்வாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக வருமான வரி 23% அடுத்ததாக இருக்கிறது. இங்கே ரெண்டையும் மட்டம் தட்டி போட்டதால் 23% என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக கலால் வரி இலங்கையில் 21%, ஏனைய வரிகள் 20%, இறக்குமதி தீர்வைகள் 5% காணப்படுகின்றது. ஆகவே இந்த இலங்கையில் அறவிடப்படுகின்ற பிரதான வரிகளை நாங்கள் இங்கே போட்டு காட்டியிருக்கின்றோம். பெறுமதி சேர் வரி, வருமான வரி, கலால் வரி, இதை தவிர்த்து ஏனைய வரிகள் எல்லாம் சேர்த்து வரிகள், இறக்குமதி தீர்வைகள் எல்லாம் சேர்த்து இலங்கையிலே கிடைக்கின்ற அரச வருமானத்தில் 92% வருமானம் கடந்த வருடம் 2019 ஆண்டிலே வரிகளில் இருந்து திரட்டப்பட்ட வருமானங்களாக காணப்படுகின்றன. வரி அல்லாத வருமானங்களை பாருங்கள். அங்கே கட்டணமும் அறவீடுகளும் மூலமாக 4% வருமானங்களும், ஏனையவற்றிலிருந்து ஏனைய இந்த வரியல்லாத வருமானங்களாக 2%, லாபம், பங்கு லாபம் இந்த மொத்த அரசிறையிலே 1%, வாடகை மற்றும் வட்டி வருமானம் அதுவும் 1%, காணப்பட்டது. ஆகவே மொத்த அரசிறையில் அல்லது மொத்த அரசாங்க வருமானத்திலே இந்த வரி அல்லாத வருமானத்தினுடைய பங்களிப்பு கடந்த வருடம் 8% இருந்தது. வரி வருமானத்தின் பங்களிப்பு 92% இருந்தது. அன்புள்ள மாணவர்களே, பகுதி 1 வினாவை பொறுத்தவரையிலே இந்த இலங்கையினுடைய வரி வீத வருமானங்களே வரி என்ன விகிதத்தில் காணப்படுகின்றது, எந்த வரி ஆக கூடுதலாக இருக்கின்றது என்ற சில வினாக்கள் இடம்பெற்றால் இந்த புள்ளி விவரங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இலங்கையிலே அண்மை காலத்திலே எந்த வரிகள் மூலமாக அதிகளவு வருமானம் இலங்கை அரசாங்கத்திற்கு கிடைக்கின்றது என்பதை இந்த அட்டவணை, இந்த புள்ளி விவரம் உங்களுக்கு ஓரளவு தெளிவாக விளக்கியிருக்கும் என்று நம்புகின்றேன். அன்புள்ள மாணவர்களே, இந்த பொருளியல் பாடத்தை தனியாக பாட புத்தகங்களோடு மட்டும் அதை நிறுத்திவிடாது, மத்திய வங்கியினால் ஆண்டுதோறும் வெளியிடப்படுகின்ற ஆண்டு அறிக்கையை நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த பொருளியல் தொடர்பான பல்வேறு நூல்கள், சஞ்சிகைகள் இவற்றை வாசிக்க வேண்டும். இதெல்லாத்தையும் தேடி திரட்டி கற்பதன் மூலமாகத்தான் உங்களுக்கு தகவல்களை நீங்கள் கூடுதலாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தனியே சொல்வதை மட்டும் கேட்டு பாடமாக்குவதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது இன்றைய நவீன கல்வியல் கோட்பாட்டுக்கு முரணாக இருக்கின்றது. தேடல் மூலமும் திரட்டல் மூலமாக நீங்கள் தகவல்களை திரட்டி தேடி பெற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த விடயங்களை நீங்கள் மேலும் அறிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன்.
அடுத்ததாக இந்த உள்நாட்டு உற்பத்தியிலே இந்த வருமானங்கள் எந்த மாதிரியான வீதத்தை பெற்றிருக்கிறது, எந்தளவு பங்களிப்பை பெற்றிருக்கிறது என்பதை பற்றி இந்த புள்ளி விவரத்தை பாருங்கள். முதலில் நாங்கள் பார்த்தோம், அரசிறையிலே மொத்த வருமானத்திலே ஒவ்வொரு வரிகளும் வரியல்லாத வருமானம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எத்தனை வீத பங்களிப்பை செய்தது என்று பார்த்தோம். இப்பொழுது இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இவற்றினுடைய பங்களிப்பு வீதம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். இதிலே பாருங்கள், வரி அரசிறை 2018ஆம் ஆண்டில் 11.9 வீதமாக இருந்தது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே இந்த வரி அரசிறையினுடைய பங்களிப்பு 11.9 வீதமாக இருந்தது. இதிலே வருமான வரி 2.2 வீதமாகவும், பெறுமதி சேர் வரி 3.2 வீதமாகவும், கலால் வரி 3.4 வீதமாகவும், இறக்குமதி தீர்வை 0.7 வீதமாகவும் காணப்பட்டது. அப்போ வரி வருமானம் இவ்வளத்தையும் கூட்டி பார்க்கின்ற போது வருமான வரி, பெறுமதி சேர் வரி, கலால் வரி, இறக்குமதி தீர்வை ஆகிய இந்த வரிகளை எல்லாம் கூட்டி பார்க்கின்ற போது அவற்றினுடைய பெறுமதி 11.9 வீதமாக இருந்தது. வரி அல்லாத அரசிறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே 2018ஆம் ஆண்டில் 1.4 வீதமாக இருந்தது. ஆகவே மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மொத்த அரசிறை என்று நாங்கள் பார்த்தால் வரி அரசிறை, வரி அல்லாத அரசிறை இரண்டும் சேர்ந்து 13.4 வீதமான அளவிற்குத்தான் அந்த நிலை காணப்பட்டது என்பதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். 2019ஆம் ஆண்டை பாருங்கள், வரி அரசிறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே 11.6 வீதமாகவும், அந்த வரி அரசிறையிலே வருமான வரி 2.8 வீதமாகவும், பெறுமதி சேர் வரி 3 வீதமாகவும், கலால் வரி 2.7 வீதமாகவும், இறக்குமதி தீர்வைகள் 0.7 வீதமாகவும் காணப்பட்டன. வரி அல்லாத வருமானம் 1 வீதமாக இருந்தது. ஆகவே மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அரசிறை வரி வருமானம், வரியல்லா வருமானம் இரண்டையும் சேர்த்து பார்ப்போமானால் 12.6 வீதமாக காணப்பட்டது. இந்த அடிப்படையிலே அண்மைக்கால போக்குகள் தரப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இந்த புள்ளி விவரங்களை, அண்மைக்கால புள்ளி விவரங்களை ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும், ஓரளவு ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும், அதனுடைய போக்குகள் எப்படி இருக்குது என்பதை பற்றி. ஆகவே இந்த அரசனுடைய வருமானங்கள் பற்றி நாங்கள் இங்கே படித்திருக்கின்றோம். உங்களுக்கு இந்த விடயங்கள் அரசனுடைய செலவுகளை பற்றி படிக்கின்ற போது அவற்றினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நீங்கள் புள்ளிவிவரத்தோடு கற்றுக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் வருமானத்தினுடைய வீதம் என்ன, செலவினுடைய வீதம் என்ன, என்ன நிலைமையிலே இலங்கையினுடைய வரவு செலவு திட்டம் இருக்கிறது என்பதை பற்றி இனிமேல் அடுத்து நாங்கள் படிக்கப் போகின்ற விடயத்திற்கு இவை ஆதாரமாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் இந்த 8வது தேர்ச்சியிலே தேர்ச்சி மட்டம் 8.5 தொடர்பாக பார்க்கின்றோம். அரச செலவின் கட்டமைப்பு மற்றும் கால அடிப்படையிலான போக்கு பற்றி விளக்குவார் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே பார்த்த விடயம் அரசனுடைய வருமானம் பற்றிய விடயங்கள். இப்பொழுது அரச செலவு பற்றி பார்க்க நாங்கள் இருக்கின்றோம். வருமானங்கள் பற்றி பார்த்தோம், செலவுகள் பற்றி இனி பார்க்க இருக்கின்றோம். பின்னர் வரவு செலவு திட்டம் பற்றி பார்ப்போம். அதன் பின்னர் பற்றாக்குறைக்கான நிதியிட்டம் தொடர்பான விடயங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார விளைவுகள் போன்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் தெளிவாக பார்ப்போம். இப்பொழுது பாருங்கள், இந்த அரச செலவு கட்டமைப்பு மற்றும் கால அடிப்படையிலான போக்கு. இந்த செலவு, அரச செலவென்றால் என்ன, அந்த செலவுகள் எந்த அடிப்படையிலே இருக்கின்றது, அண்மை காலத்திலே அதனுடைய போக்கு என்ன என்பதை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்போ அரசு செலவு செய்வதற்கான நோக்கம், அரசினுடைய செலவில் முதல் ஏன் செலவு செய்கின்றது என்று நாங்கள் பார்க்க போனால், அரசாங்கம் செலவு செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன.
நாங்கள் ஏற்கனவே படித்தோம். இந்த வள பங்கீட்டின் வினைத்திறனின்மை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த வள பங்கீட்டிலே வினைத்திறனின்மையை போக்கி வினைத்திறனாக வளங்களை பயன்படுத்த வேண்டுமானால் அதற்காக பல்வேறு செலவுகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். ஆகவே வள பங்கீட்டை வினைத்திறனாக்குவதற்காக இங்கே அரசு செலவுகளை செய்கின்றது. ஏற்கனவே பெற்ற வருமானங்களை செலவாக செய்கின்றது. வருமானம் போதாத போது கடன்களை பெற்று அந்த செலவுகளை செய்கின்றது. அடுத்ததாக பாருங்கள், ஒரு நாட்டிலே வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கான செலவுகள் இருக்கிறது. அதாவது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அவருடைய வருமான மட்டத்தை அதிகரிப்ப செய்ய வேண்டுமானால் அதற்கான உதவித்தொகைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்பொழுது அரசுக்கு செலவு ஏற்படும். அந்த வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து குறைந்த வருமானம் பெறுகின்றவர்கள் வருமானத்தை உயர்த்தி அவருடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கு இங்கே அரசு செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. அது ஒரு முக்கிய காரணம். அடுத்ததாக, ஒரு நாட்டினுடைய சட்டத்தையும் சமாதானத்தையும் பாதுகாக்க வேண்டுமானால் அதற்கு அரசு பல செலவுகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் பாதுகாப்பு படையினருக்கு சம்பளங்கள் கொடுக்க வேண்டும், பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான பல்வேறு செலவுகளை மேற்கொள்ள வேண்டும். இப்படி பல செலவுகளை மேற்கொள்ள வேண்டி இருப்பதனால அது சட்டத்தையும் அப்பொழுதுதான் சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதற்காக செலவு. பாருங்கள், நீதிமன்றங்கள், நீதிபதிகள், பாதுகாப்பு படையினர்கள், இப்படியாக பல்வேறு வகையான பாதுகாப்பு துறை சார்ந்த செலவுகளை எல்லாம் அரசு மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒரு நாட்டிலே இந்த பாதுகாப்பு செலவு மிக முக்கியமானதாக காணப்படும். அந்த செலவுகளை மேற்கொள்வது அரசினுடைய வேலையாக இருக்கிறது. அப்போ செலவு செய்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், தனியார் துறையினால் நிரம்பல் செய்ய முடியாத சேவைகளையும் பொது சேவைகளை பண்டங்களை நிரம்பல் செய்ய வேண்டுமானால் அதற்கு ஏராளமான செலவுகளை அரசு செய்ய வேண்டும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், பொது பண்டங்களை வழங்குவது, மேன்மை பண்டங்களை வழங்குவது, தீங்கு விளைவிக்கிற பண்டங்களுடைய அளவை கட்டுப்படுத்துவது, இப்படியான விடயங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமானால் அரசு பல செலவுகளை செய்ய வேண்டும். அதைத்தான் நாங்கள் இங்கே சொல்லுகின்றோம். தனியார் துறையினர் நிரம்பல் செய்ய முன்வராத பொது சேவைகளையும் இங்கே நிறுவனங்களையும் நடத்தி செல்வதற்கு அரசுக்கு ஏராளமான செலவுகள் ஏற்படுகின்றன. அடுத்ததாக, ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியையும் அபிவிருத்தியை ஏற்படுத்த வேண்டுமானால் அரசு பல்வேறு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இவையெல்லாம் செலவுக்கான காரணங்களாக இருக்கின்றன. அரசாங்கத்தினுடைய செலவுகளை நாங்கள் இப்பொழுது வகைப்படுத்துவோம். பொருளாதார அடிப்படையிலே இந்த அரசு செய்கின்ற செலவுகளை வகைப்படுத்தலாம். இதை தவிர உற்பத்தி நடவடிக்கைகள் ஏனைய செயல்பாடுகளுக்கு ஏற்றபடியும் அரசாங்கத்தினுடைய செலவுகளை வகைப்படுத்தலாம். இங்கே இந்த பொருளியல் பாடத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த செலவுகளை வகைப்படுத்துகின்ற போது பொருளாதார அடிப்படையிலே இந்த செலவுகளை நாங்கள் வகைப்படுத்துவதாக இருந்தால், ஒன்று நடைமுறை செலவென்று ஒரு பகுதி இருக்கிறது, மூலதன செலவென்று இன்னொரு பிரதானமான பகுதி இருக்கிறது. இதை தவிர இந்த இரண்டு செலவிலும் இடம்பெறாத மூன்றாவது செலவாக மீள் கொடுப்பனவு கழித்த கடன் வழங்கல் அல்லது தேறிய கடன் வழங்கல் என்ற ஒரு தனிச்செலவாக வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த செலவுகளிலே நடைமுறை செலவு, அந்த நடைமுறை செலவுக்கு இன்னொரு பேர் மீண்டெழும் செலவு, மூலதன செலவு, தேறிய கடன் வழங்கல், இப்படியாக மூன்று பிரதான பகுதிகளாக இலங்கையினுடைய பொருளாதார அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்தின் செலவுகளை வகைப்படுத்தி கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே மீண்டும் மீண்டும் எழுகின்ற செலவாக குறிப்பிட்ட வருடத்துக்குள் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஏற்படக்கூடிய செலவுகளாக இந்த நடைமுறை செலவுகள் காணப்படுகின்றன. பாருங்கள், மீண்டும் மீண்டும் எழுகின்ற செலவாகும் குறிப்பிட்ட வருடத்துக்குள் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக செய்ய வேண்டிய செலவுகளும் மாற்றல் கொடுப்பனவுகளும் இதிலே இடம்பெறும். இந்த நடைமுறை செலவை பொறுத்தவரையிலே அதிலே மூன்று பிரதான பிரிவுகள் இருக்கின்றது. மூலதன செலவிலும் மூன்று பிரதான பிரிவுகள் இருக்கிறது, நடைமுறை செலவிலும் மூன்று பிரதான பிரிவுகள் இருக்கிறது. இப்பொழுது இந்த நடைமுறை செலவிலே உள்ள
3 பிரதான பிரிவுகளையும் நாங்கள் பார்க்க போனால் பாருங்கள். ஒன்று, பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு. இரண்டாவதாக வட்டி செலுத்தல்கள். மூன்றாவதாக நடைமுறை மாற்றல்களும் மானியங்களும். இந்த 3 வகையான செலவாக இந்த நடைமுறை செலவை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ பொருட்கள் சேவைகள் செலவு என்பது, பொருட்கள் சேவைகளுக்கான செலவு என்பது அரசாங்கம் நாளாந்தம் பொதுமக்களுடைய வாழ்க்கை முறைகளை நடத்தி செல்வதற்கு எத்தனையோ வகையான பொருட்களையும் சேவைகளையும் வழங்குகின்றது. அதற்கான செலவுகள் பாடசாலையை நடத்தி செல்வது, வைத்தியசாலையை நடத்தி செல்வது, நீதிமன்றங்களை நடத்தி செல்வது, இப்படி நாளாந்தம் இந்த பொருட்கள் சேவைகளுக்காக ஏற்படக்கூடிய செலவுகளைத்தான் நாங்கள் பொருட்கள் சேவைகள் மீதான செலவுகள் என்ற ஒரு பகுதியாக பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த வட்டி செலுத்தல்கள் என்பது என்னவென்றால், அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக உள்நாட்டில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கடன்களை பெறுகின்றது. அவ்வாறு பெற்ற கடன்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தக்க அளவு வட்டி தொகையை செலுத்த வேண்டும். இந்த வட்டி தொகை செலுத்துகின்ற போது அதற்கு பதிலாக இன்னொரு பெறுவனவை அரசு எடுப்பதில்லை. அதனால் அது இந்த வட்டி கொடுப்பனவுகள் ஒரு வகையில் மாற்றல் கொடுப்பனவுகளாகவே கருதப்படுகின்றன. ஆகவே இந்த மாற்றல் கொடுப்பனவுகளாக இவை கருதப்படுவதன் காரணமாக தேசிய கணக்கீட்டிலே அவை உள்ளடக்கப்படுவதில்லை. அடுத்ததாக பாருங்கள், அரசினுடைய நடைமுறை மாற்றல்களும் மானியங்களும். இவை என்னவென்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த அரசாங்கத்தினுடைய நடைமுறை மாற்றல்களும் மானியங்களும் 2 வகைப்பட்டதாக இருக்கும். ஒன்று, நிறுவனங்கள் சார்ந்தவையாக, அரசோடு தொடர்புடைய நிறுவனங்கள் சார்ந்தவையாகவும், அடுத்ததாக வீட்டுத்துறையினர் சார்ந்ததாகவும் இவை காணப்படும். அப்போ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பொருட்கள் சேவைகளுக்கான செலவு என்பது ஏற்கனவே நான் சொன்ன விடயம். அதை பாருங்கள், பொதுமக்கள் பெற்று கொடுக்கின்ற பல்வேறு சேவைகளுக்குமான செலவுகள் என்று நாங்கள் பார்த்தோம். ஏற்கனவே இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுது இந்த காட்சி திரையிலே பாருங்கள். அதற்கு உதாரணமாக தேசிய பாதுகாப்பு, பாடசாலை கல்வி, வைத்தியசாலை, சுகாதார சேவை பணிகள், போக்குவரத்து சேவை, இப்படியாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த செலவுகள் எல்லாம் நாங்கள் பொருட்கள் சேவைகள் மீதான செலவென்று பார்த்தோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த வட்டி கொடுப்பனவென்று இதை ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். இப்பொழுது பாருங்கள் இந்த காட்சி திரையிலே அவற்றை இன்னும் சற்று விளக்கமாக. அரசு உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் பெற்றுக்கொண்ட கடன்களுக்கு செலுத்தப்படும் வட்டி செலவுகள், வட்டி கொடுப்பனவு தான் வட்டி செலவுகள் என்று சொல்லுகின்றோம். இது இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த வட்டி கொடுப்பனவுகள் மிக உயர்வாக காணப்படுகின்றன. அரசாங்கத்தினுடைய நடைமுறை செலவிலே வட்டி கொடுப்பனவுகள் மிக உயர்வாக இருக்கின்றது. நாங்கள் பின்னர் புள்ளி விவரத்தினோடு இதை அறிந்து கொள்வோம். அந்த வட்டி கொடுப்பனவுகள் அதிகரித்திருப்பதன் காரணமாக சேமிப்புகள் வீழ்ச்சியடைவதுடன் முதலீடுகள் குறைவடைந்து பொருளாதார வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படும். வட்டி செலவு கொடுப்பனவுகள் மாற்றல்களாக கருதப்படும். ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த வட்டி கொடுப்பதற்கு பதிலாக பிரதி உபகாரங்களை அந்த காலத்தில் பெற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அதுவும் ஒரு பக்க கொடுப்பனவாக காணப்படும். ஆகவே அது தேசிய கணக்கீட்டிலே இடம்பெறாது என்று குறிப்பிட்டேன். அதைத்தான் இங்கே பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நடைமுறை மாற்றல்களும் மானியங்களும் என்றால் என்ன என்பதை பற்றி ஏற்கனவே விளங்கப்படுத்தி இருக்கின்றேன் உங்களுக்கு. இங்கே பார்த்து கொள்ளுங்கள். அரச நிறுவனங்களுக்கும் வீட்டுத்துறையினருக்கும் பெற்று கொடுக்கப்படும் மானியங்கள் இதிலே இடம்பெறும். இங்கே நிறுவனத்துறையினருக்கு என்ன மானியங்கள், வீட்டுத்துறையினருக்கு என்ன மானியங்கள் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முதலிலே இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நட்டமடைகின்ற போது அந்த நட்டத்திலிருந்து அவற்றை மீண்டு அந்த நிறுவனங்கள் தொடர்ச்சியாக இயங்கச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அரசாங்கம் நடைமுறை மாற்றல்களை வழங்குகின்றது.
அவற்றைத்தான் நாங்கள் நிறுவனங்களுக்கான மானியங்கள் மாற்றல்கள் என்று குறிப்பிடுகின்றோம். இப்பொழுது பாருங்கள், அதற்கு உதாரணம் இலங்கை துறைமுக அதிகார சபை, தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை, இலங்கை மின்சார சபை, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் போன்ற அரச முயற்சிகள் நட்டத்தில் இயங்கும் போது அந்த முயற்சிகளை தொடர்ந்தும் நடத்தி செல்வதற்கு வழங்கப்படுகின்ற மானியங்கள் இந்த நடைமுறை மானியங்களாக, நடைமுறை மாற்றல்களாக காணப்படுகின்றன. வீட்டுத்துறையினருக்கான மானியங்கள் என்று பார்க்கின்ற போது பாருங்கள், ஒரு பக்க கொடுப்பனவுகள் என்று பார்க்கின்ற போது ஓய்வூதியம், இங்கே சமுர்த்தி கொடுப்பனவுகள், பல்வேறு வகையான மானியங்கள், உர மானியங்கள், பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகள், பாட புத்தகங்கள், இப்படியான ஏராளமான ஒரு பக்க கொடுப்பனவுகளை அரசாங்கம் செய்கின்றது. இந்த கொடுப்பனவு செய்யப்படுகின்ற போது, அந்த செய்யப்படுகின்ற காலத்திலே அதற்கு பதிலாக எதையுமே அரசாங்கம் பெற்றுக்கொள்வதில்லை. இங்கே பாருங்கள் உதாரணத்தை, சமுர்த்தி உதவுத்தொகை, ஓய்வூதியம், உணவு மானியம், பாடசாலை புத்தகங்கள், சீருடை, பருவகால சீட்டு, மற்ற பாதுகாப்பு துறையினர் போர் வீரர்களுக்கு வழங்கப்படுகின்ற பல்வேறு வகையான மானியங்கள், உர மானியங்கள். இப்பொழுது பாருங்கள், அண்மை காலத்திலே அரசாங்கமும் அறிவித்திருக்கிற புதிய வரவு செலவு திட்டத்திலே உர மானியங்களை கொடுத்து விவசாய உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே புதிய வரவு செலவு திட்டத்திலே, எதிர்வருகின்ற வருடத்திலே நடைமுறைக்கு இருக்கின்ற வரவு செலவு திட்டத்திலே பல புதிய நல்ல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதை, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை எல்லாம் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், ஊடகங்கள் ஊடாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே நாங்கள் இதுவரைக்குமே இந்த அரசாங்கத்தினுடைய செலவுகள் பற்றியும், கடந்த இந்த பாடத்திலே குறைவாக இருந்த பகுதிகளாகிய இந்த வரி வருமானம் அறவிடப்படுகின்ற முறை பற்றியும், அவை பற்றிய புள்ளி விவரங்கள் பற்றியும் பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே இந்த முக்கியமாக நடைமுறை செலவு பற்றி பார்த்திருக்கின்றோம். அந்த நடைமுறை செலவிலே பல்வேறு பிரிவுகள் பற்றி உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் மீண்டும் தொடர்ச்சியாக இந்த மூலதன செலவு பற்றி பார்க்க இருக்கின்றோம். மூலதன செலவிலே உள்ள பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. அவற்றையும் தெளிவாக நாங்கள் படித்தால் அடுத்த பாடத்திலே அதனுடைய மிகுதியை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது உங்களுக்கு இந்த பாடங்கள் தொடர்பாக ஓரளவு அறிவு கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். மேலும் இந்த மூலதன செலவு தொடர்பான விவரங்களை விரிவாக அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் என்று கூறி, இதுவரை இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். அதுவரை பொருளியல் பாடம் தொடரும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.